திருச்சபமாலையின் ராக்கினியே, சமாதானத்தின் ராக்கினியே, புனித லோர்து மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் சம்மரியே, எங்கள் பாவங்கள் பொறுத்தருளும், எங்கள் பாவங்கள் பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் சம்மரியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் சம்மரியே. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அன்னை மேரியின் பரிந்துரையில் மன அமைதி பெற அருள் வளங்களை பெற்றுக்கொள்ள கூடியுள்ள பக்தர்களையும் இத்திருப்பலியை சிறப்பிக்கும் குருவானவரையும் உடன் பலி செலுத்தும் தந்தையர்களையும் பற்றிமா மாதா வட்டார இறைமக்கள் சார்பில் வரவேற்றி நிற்கிறேன். இன்றைய தியான கற்பொருள் எதிர்நோக்குவோம் பிறருக்காக பரிந்துரைப்பவராக. நாம் எல்லோருமே எதிர்நோக்கோடு வாழும் மக்கள் இருந்தும் மனித பலத்தால் எதிர்நோக்கின் சகலதும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மடமை. எம்மை தாயின் கருவில் தெரிந்து கொண்ட தேவன் எமக்கென தம் திட்டத்தை வைத்துள்ளார். அப்படித்தான் எமக்கு சகலதும் அருளப்படும். அன்னையின் பரிந்துரையில் இயேசு முதல் அற்புதத்தை நிகழ்த்தினார். இன்றும் பரிந்துரையின் ஜெபம் ஏறெடுக்கப்படுகின்றது. இறைவாக்கினர்கள் திருத்தூதர்கள் மக்களுக்காக பரிந்துரை செய்தார்கள். யோபு ஆண்டவரிடத்தில் பற்றுறுதி கொண்டவர், போராட்டங்களிலும் வெற்றி கொண்டவர். தன் நண்பர்களுக்காக பரிந்துரை செய்தார். எமது வாழ்க்கை முறை இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நாம் பரிந்துரை ஜெபம் செய்ய முடியும். நாம் பிறருக்காக ஜெபிக்கும் போது எமது தேவைகள் இலகுவாக சந்திக்கப்படும். எனவே எதிர்நோக்கில் ஜெயம் பெற தொடரும் திருப்பலியில் பக்தியோடு இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். இறை மாட்சியில் மகிழ்ந்திருப்போம். திருவாய்
கன்னிமரியே, உலகில் எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒருபோதும் நீங்காவண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவிலே எனக்கு பிரியமான அன்பு இறைகுலமே, இன்று நம்முடைய பங்கு குடும்ப விழாவின் 7ஆம் நாள் விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாட ஒரே குடும்பமாக நாம் அனைவரும் இங்கே குழுமி வந்திருக்கிறோம். எதிர்நோக்குவோம், பரிந்து பேசுகின்ற மக்களாக என்ற சிந்தனையிலே தியானிக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியாள் தேவையில் இருந்த மக்களுக்காக பரிந்து பேசினார். துன்பத்தில் துயரத்தில் இருக்கின்ற மக்களுக்காக இதோ அன்னை மரியாள் தன்னுடைய அன்பு மகனிடத்திலே பரிந்து பேசி ஆசிரை பெற்றுக் கொடுத்தாள். அதே போல நாமும் நம்மோடு உடன் வாழக்கூடிய மனிதர்கள் துன்பத்தில் துயரத்தில் வேதனையில் தேவையில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களிலே நம்மோடு உடன் வாழுகின்ற சகோதரர்கள் துன்பத்தில் வேதனையில் நோயில் இருந்தபோது கண்டும் காணாதவர்களாக நாம் சென்றிருக்கிறோம். நம்முடைய அக்கம் பக்கத்தவர்கள் இதோ உதவி கேட்ட வேளையிலே நாம் மறுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்த நேரங்களுக்காக இறைவனிடத்திலும் அடுத்தவரிடத்திலும் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் குறைகள் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இயேசு இறைவரே, ஆண்டவராமம் இறைவரே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வரத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, துன்பத்தில் துயரத்தில் வேதனையில் இருக்கின்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற லூர்து அன்னையின் விழாவினை கொண்டாடுகின்ற நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்களுடைய அயலாருக்கு உதவி செய்கின்ற நல்ல மக்களாக வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜோபு நூலிலிருந்து இன்றைய வாசகம். ஆண்டவர் இவ்வாறு ஜோபிடம் பேசின பிறகு தேமானியனான எலிபாசை பார்த்து கூறியது: உன் மீதும் உன் இரு நண்பர்கள் மீதும் எனக்கு சினம் பற்றி எரிகிறது. ஏனெனில் என் ஊழியன் ஜோபு போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. ஆகவே இப்பொழுது 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என் ஊழியன் ஜோபிடம் செல்லுங்கள், உங்களுக்காக எரிபலியை ஒப்புக்கொடுங்கள். என் ஊழியன் ஜோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன். என் ஊழியன் ஜோபு போன்று என்னை பற்றி சரியாக பேசாத உங்கள் மடமைக்கு ஏற்றவாறு செய்யாது விடுவேன். அவ்வாறே தேமானியனான எலிபாசும் சூகாவியனான பில்தாதும் நாமானியனான சோப்பாரும் சென்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டவாறே செய்தார்கள். ஆண்டவரும் ஜோபின் இறைஞ்சுதலை ஏற்றார். ஜோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் ஜோபுக்கு இருந்தவற்றை எல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. வரும் பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர், பெறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர், பெறு பெற்றோர்.
ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பெறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பெரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர், பெறு பெற்றோர். உம்மில்லத்தில் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பர். உண்ணுமிடத்திலும் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர், பெறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர், பெறு பெற்றோர். நற்செய்திக்கு முன்வாழ்த்தொழி. உங்களிடம் மிகுந்துள்ள தீமையை அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வசனங்கள் 1 தொடக்கம் 11 ஈறாக. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்ததென்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மூண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர்.
நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலியாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். நொடியில் ஏற்படுவதுதான். வலிகள் மறைய காலம் எடுக்கிறது. வலி என்பது ஒரு நொடியில் ஏற்படுவதுதான். சில வலிகள் மறைய மறுக்கிறது. பல வலிகள் மறைய காலம் எடுக்கிறது. இறை இயேசுவிலே எனக்கு பிரியமான அன்பு இறைகுலமே, உங்கள் யாவருக்கும் 7ஆம் நாள் விழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே, இங்கு இருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் சார்பாக கூறிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னை மரியாள் இதோ பிறருக்காக பரிந்து பேசியது போல நாமும் துன்பத்தில் தேவையில் இருக்கின்ற மக்களுக்காக உதவி செய்ய பரிந்து பேச அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாள் மைய சிந்தனையும் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது. உங்களுடைய நாட்டிலே இந்த கதையை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறீர்களோ என்பது தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய நாட்டில் சிறு வயதில் இருந்தபோது படித்த ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. கோடாரியும் விறகு வெட்டியும் கதை நீங்கள் உங்களுடைய நாட்டிலே பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறீர்களா? கோடாரியும் விறகு வெட்டியும் படித்திருக்கிறீங்களா இல்லையா? இல்லை. ஒரு விறகு வெட்டக்கூடிய மனிதர் தன்னுடைய அன்றாட பிழைப்பிற்காக ஒவ்வொரு நாளும் அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டு அவர் காட்டு பகுதியிலே மரங்களை வெட்டி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். அவ்வாறு நாட்கள் கடந்து போகிறது. ஒரு நாள் இவர் அந்த மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டிருக்கின்ற போது அவருடைய கையில் இருந்த கோடாரியானது கை தவறி அருகாமையில் இருந்த ஒரு குளத்திலே விழுந்து விடுகிறது. ஒரு குளத்திலே அந்த கோடாரி விழுந்தவுடன் அந்த விறகு வெட்டக்கூடிய மனிதர், ஐயையோ ஆண்டவரே, என்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த இந்த கோடாரியானது தவறி போய்விட்டது, நான் என்ன செய்வேன்? இனி வருகின்ற நாட்களில் நான் உண்பதற்கு வேலை செய்வதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தான். அந்த வேளையிலே அங்கே ஒரு தேவதை தோன்றுகிறார். தேவதை தோன்றி, மகனே, உனக்கு என்ன வேண்டும்? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறது. உடனே அந்த தேவதை இடத்திலே விறகு வெட்டக்கூடிய மனிதர் சொல்லுவார், இதோ நான் மரம் வெட்டி கொண்டிருந்தேன், என்னுடைய கோடாரியானது இதோ இந்த குளத்திற்குள்ளே விழுந்து விட்டது, எனக்கு உதவி செய்வீர்களா? அதை எடுத்து தருவீர்களா என்று கேட்கிறான். உடனே அந்த தேவதை குளித்து அந்த குளத்திற்குள்ளே சென்று மூச்சை அடக்கி கொஞ்ச நேரம் கழித்து ஒரு தங்க கோடாரியை கொண்டு மேலே வருகிறது. மகனே, இதுதான் உன்னுடைய கோடாரியா என்று அந்த விறகு வெட்டக்கூடிய மனிதரை பார்த்து அந்த தேவதை கேட்கிறது. உடனே இந்த மனிதர் சொல்லுவார், இது என்னுடைய கோடாரி அல்ல என்று உண்மையை சொல்லுவார். இரண்டாவது முறையாகவும் மறுபடியும் தேவதையானது இதோ அந்த தண்ணீருக்குள்ளாக குளித்து முக்குளித்து மூச்சை அடக்கி இரண்டாவது முறையாக ஒரு வெள்ளி கோடாரி எடுத்துக்கொண்டு மேலே வருகிறது. மகனே, இதுதான் உன்னுடைய கோடாரியா என்று கேட்டபோது அவன் சொல்லுவான், தேவதையே, இது என்னுடைய கோடாரி அல்ல என்று உண்மையை சொல்லுவான்.
மூன்றாவது முறையாக தேவதை முக்குளித்து சென்று இவனுடைய கோடாரி எடுத்து கொண்டு வருகிறது. மகனே, இதுதான் உன்னுடைய கோடாரி என்று கேட்டவுடன், ஆமாம் தேவதையே, இதுதான் என்னுடைய கோடாரி என்று அந்த கோடாரியை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்ற போது தேவதை சொல்லும், மகனே, நீ உண்மை பேசி இருக்கிறாய். நான் தங்க கோடாரியை கொண்டு வந்த போது இது என்னுடைய கோடாரி இல்லை என்று சொன்னாய். இரண்டாம் முறையாக நான் வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தேன், அந்த வேளையிலே இது என்னுடைய கோடாரி இல்லை என்று சொன்னாய். நான் மூன்றாம் முறையாக உன்னுடைய கோடாரியை கொண்டு வந்தேன், இதுதான் என்னுடைய கோடாரி என்று உண்மை பேசியதால் இதோ நான் உனக்கு பரிசாக தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியும் தருகிறேன் என்று சொல்ல இவன் மகிழ்ச்சியோடு 3 கோடாரிகளையும் கொண்டு வீட்டிற்கு வருகிறான். வீட்டிற்கு வந்தவுடன் மனைவிக்கு ஒரே ஆனந்தம், ஒரே குஷியில் துள்ளி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அங்கே ஒரு தங்க கோடாரி இருக்கிறது. அழகான நகைகளை செய்து போடலாம். இதோ உங்கள் நாட்டிலே இருப்பது போல அல்ல. நீங்கள் ஒருவேளை எங்கள் நாட்டிலே திருமணங்களை பார்த்தீர்கள் என்றால் கழுத்து நிறைய நகைகளை போட்டு தூக்க முடியாமல் இதோ கழுத்தை குனிந்த விதத்திலே வைத்து கொண்டு வருவார். அந்த அளவு இங்கிருந்து இங்கு கழுத்து நிறைந்து போயிருக்கும் நகைகள். கை இங்கிருந்து இங்கு வரை நிறைத்து போடுவார்கள். காலிலே கொலுசு, கம்மல் வித்தியாசமாக பல விதமாக போடுவார்கள். எனவே அந்த நகையை கண்டவுடன், அந்த கோடாரியை கண்டவுடன் இந்த மனைவியானவள் துள்ளி ஆட்டம் போடுகிறாள். நாம் இதோ பொற்கொள்ளிடத்திலே செல்லுவோம், இந்த கோடாரியை வைத்து எல்லா நகைகளையும் வாங்கி போட்டுவிட்டு நாம் ஆனந்தமாக சுற்றுலா செல்லுவோம் என்று நகைகளை எல்லாம் செய்து ஏற்பாடு செய்து எல்லா நகைகளையும் போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இவர்கள் இருவரும் கரங்களை பிடித்து கொண்டு இதோ சுற்றுலாவுக்கு புறப்படுகிறார்கள். பொதுவாக புதிதாக திருமணமான கணவனும் மனைவியும் ஒரு பைக்கிலே செல்லுகிறார்கள் என்றால் எப்படி செல்லுவாங்க? பொதுவாக திருமணமான புதிய தம்பதியினர் பைக்கிலே செல்லுகின்ற போது எப்படி செல்லுவாங்க? கை எங்கே இருக்கும்? மனைவியுடைய கை அத்தானுடைய அந்த வயிறு பக்கத்தில் போட்டு பிடிச்சிருப்பாங்க எங்கள் பகுதிகளில். சரியா? கொஞ்ச நாட்கள் கடந்து செல்ல செல்ல அந்த கையானது எங்கே வரும்? தோள்பட்டையின் மேலே வரும். சரியா? இரண்டாவது முறையாக தோள்பட்டையின் மேலே கையை வைப்பார்கள். நாட்கள் கடந்து செல்ல செல்ல ஒரு அடி வித்தியாசம் இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் உட்காருகின்ற விதத்திலே. அதே போல இவர்கள் இதோ மகிழ்ச்சியோடு 2 பேரும் கரங்களை பிடித்து ஃபெவிகால் விளம்பரங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஃபெவிகால் அந்த கை இழகாது. அதே போல இவர்கள் 2 பேரும் கைகளை பிடித்து கொண்டு மகிழ்ச்சியாக அந்த காட்டு பகுதியிலே உலா வருகிறார்கள். ஒரு பகுதியிலே வருகின்ற போது 2 பேரும் இணைந்து செல்ல முடியாமல் கணவன் ஒரு புறம் மனைவி ஒரு புறம் செல்கிறாள். 2 பேருக்கும் இதோ அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனடியாக கணவர் சத்தம் போடுகிறார், அன்பே நீ எங்கிருக்கிறாய், அன்பே நீ எங்கிருக்கிறாய் என்று சத்தம் கொடுக்கிறார். அங்கே எந்த ஒரு சத்தம் இல்லை. இந்த மனைவியானவள், அத்தான் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், அத்தான் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று சத்தம் கொடுக்கிறாள். அங்கே கணவருக்கும் சத்தம் கேட்டபாடில்லை. அப்போதுதான் இந்த விறகு வெட்டக்கூடிய மனிதருக்கு ஒரு யோசனை வருகிறது. பொதுவாக நிகழ்ச்சியானது, பள்ளிக்கூடத்தில் படித்த நிகழ்ச்சியானது 3 கோடாரி கிடைத்தவுடன் நிகழ்ச்சி முடிந்துவிடும். இப்போது உள்ள கதையானது இந்த கம்ப்யூட்டர் இந்த உலகத்திற்கு ஏற்றவாறு கதையை மாற்றி இருக்கிறார்கள். எனவே இந்த கணவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. கோடாரி தொலைந்து போன போது என்ன செய்தார்? ஆண்டவரை நோக்கி அழுதார். ஒரு அழகான தேவதை வந்தது. எனவே அந்த கோடாரிகள் எல்லாம் கிடைத்த கதை நமக்கு தெரியும். உடனடியாக அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய மனைவியை காணவில்லை, என்னுடைய அன்பு மனைவி, என்னுடைய செல்ல மனைவியை காணவில்லை என்று அவர் அங்கே இருந்து கதறுகிறார். உடனே அங்கே அதே போல ஒரு அழகான தேவதை தோற்றமளிக்கிறார். தோற்றமளித்து தேவதை கேட்கும், மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று. உடனே இந்த கோடாரி இந்த விறகு வெட்டக்கூடிய மனிதர் சொல்லுவார்,
தேவதையே, நானும் என்னுடைய மனைவியும் இதோ நாங்கள் சுற்றுலா வருவது போல மகிழ்ச்சியாக இங்கே வந்து கொண்டிருந்தோம். என்னுடைய மனைவியை தற்போது காணவில்லை, என்னுடைய மனைவியை கண்டுபிடித்து தருவீர்களா என்று கேட்கிறான். உடனடியாக தேவதை கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அழகான ஒரு சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய நயன்தாரா, எங்களுடைய தமிழ்நாட்டிலே நயன்தாரா போல ஒரு நடிகையை அழைத்து கொண்டு வருகிறார். உடனடியாக இந்த விறகு வெட்டக்கூடிய மனிதர், இதுதான் என்னுடைய மனைவி, இதுதான் என்னுடைய மனைவி என்று கரத்தை பிடித்து கொண்டாராம். என்னடா இவரு இதற்கு முன்பாக உண்மை பேசினார், நான் இவருக்கு 2 கோடாரி பரிசாக கொடுத்தேன், இப்போது பொய் பேசுகிறாரே என்று தேவதை கோபத்தோடு, ஏன் மகனே நீ பொய் பேசினா என்று கேட்ட வேளையிலே இந்த மனிதர் சொன்னாராம், தேவதையே, நீர் இப்போது ஒரு அழகான பெண்ணை கொண்டு வந்தீர், நான் இது என்னுடைய மனைவி இல்லை என்று சொல்லுவேன். இரண்டாவது, இன்னும் அழகான ஒரு பெண்ணை கொண்டு வருவீர், இது என்னுடைய மனைவி இல்லை என்று நான் சொல்லுவேன். மூன்றாவது, என்னுடைய மனைவியை கொண்டு வருவீர், நான் சொல்லுவேன் இதுதான் என்னுடைய மனைவி. உடனே நீர் சொல்லுவீர், இதோ நீர் உண்மை பேசியதால் இந்த 2 பேரை கூட கூட்டு போயிரு என்று சொல்லி. ஏற்கனவே ஒன்ன வச்சு கூட காப்பாற்ற முடியல, எப்படி நான் 2 பேரை கூட்டு போவேன் என்று சொல்லி அந்த விறகு வெட்டக்கூடிய மனிதர் சொன்னதாக கம்ப்யூட்டர் யுகத்திற்கு ஏற்றவாறு இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதோ நாம் அனைவருமே மகிழ்வோடு பிறருக்காக உதவி செய்ய, தேவையில் இருக்கின்ற மனிதர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களுக்காக பரிந்து பேச இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அடுத்ததாக நான் உங்களுக்கு 4 கருத்துக்களை சொல்லுகிறேன். இந்த 4 கருத்துக்கள் தவறா சரியா என்று நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதன் பின்புதான் மறையுரை நான் தொடங்குவேன். முதலாவது கருத்து, தந்தையின் சொல்படி நடக்காதே. முதலாவது கருத்து, தந்தையின் சொல்படி நடக்காதே. இரண்டாவது, தாய்க்கு செலவுக்கு பணம் கொடுக்காதே. இரண்டாவது கருத்து, தாய்க்கு செலவுக்கு பணம் கொடுக்காதே. மூன்றாவது கருத்து, உட்கார்ந்து உண்ணாதே, உட்கார்ந்து உண்ணாதே. நான்காவது கருத்து, படுத்து தூங்காதே. தந்தையின் சொல்படி நடக்காதே, தாய்க்கு செலவுக்கு பணம் கொடுக்காதே, உட்கார்ந்து உண்ணாதே, படுத்து தூங்காதே. யாரெல்லாம் சொல்றீங்க ஃபாதர் நீங்க சொன்ன 4மே தவறு என்று சொல்லுகின்றவர்கள் கரங்கள் எழுப்புங்க பார்ப்போம். நீங்க சொல்லுகின்ற 4 கருத்தும் தவறு என்று சொல்லுகின்றவர் கரங்கள் எழுப்புங்க. கையை எழுப்புங்க பார்ப்போம். அங்க பாருங்க, பின்னாடி பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, ஃபாதர் நீங்க தப்பா மறையுறை சொல்றீங்க, எங்க மக்களுக்கு இந்தியாவில் வந்து எங்களுக்கு தவறாக சொல்லி தருகிறீர்கள் என்று எல்லோரும் கரங்களை தூக்குகிறீர்கள். மறையுறையின் முடிவிலே நான் உங்களுக்கு இதை விளக்கி சொல்லுவேன். அன்புக்குரியவர்களே, இந்திய நாட்டிலே உங்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக வேளாங்கண்ணி அன்னையிடத்திலே நீங்கள் அனைவரும் அதிகமாக கண்டிப்பாக வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சில நபர்கள் நான் திருப்பலி முடிந்த வேளையிலே என்னை சந்திக்கின்ற போது சொன்னார்கள், நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறோம், அன்னையின் திருத்தலத்திலே வந்திருக்கிறோம், முழந்தாள் படியிட்டு நடந்திருக்கிறோம், அந்த மணலிலே முழந்தாள் படியிட்டு அந்த மாதா குளத்தின் அருகாமையிலே வந்திருக்கிறோம் என்றெல்லாம் பல நிகழ்வுகளை என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஒரு முறை வேளாங்கண்ணியிலே நான் தியானம் கொடுப்பதற்காக சென்றிருந்தேன். தியானம் கொடுத்து விட்டு இரவு வேளையிலே அந்த முழந்தாள் படியிட்டு மாதா குளத்தை நோக்கி வேளாங்கண்ணிக்கு வந்தவர்களுக்கு தெரியும், எல்லோரும் நடந்து செல்வார், அந்த முழந்தாள் படியிட்டு போவார்கள். சிறு குழந்தை முதல் பெரியவர்களும் போவார்கள். நானும் ஒரு முறை முழந்தாளிட்டு சென்றிருக்கிறேன். 2 முட்டெல்லாம் பிஞ்சு போயிடும், ரத்தம் எல்லாம் வந்துடும். நானும் நடந்து போயிருக்கிறேன். அதே போல ஒரு குடும்பம் முழுவதுமாக இதோ முழந்தாள் படியிட்டு மாதா குளத்தை நோக்கி அவர்கள் ஜெபமாலை ஜபித்துக் கொண்டும் தன்னுடைய வாய்களிலே தங்களுக்கு தேவையான கருத்துக்களை ஜபித்துக் கொண்டும் வருகிறார்கள். நானும் அந்த வழியாக ஜெபமாலை ஜபித்துக் கொண்டிருக்கிறேன். பல நபர்கள் இதோ பயணப்பட்டு முழந்தாள் படியிட்டு போகிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்திலே என்னுடைய கண்ணில் பட்ட காட்சி,
ஒரு 5-6 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியும் முழந்தாள் படியிட்டு தன்னுடைய பெற்றோர்கள் முன்னே சொல்லுகிறார்கள். அதன் பின்பாக அவருடைய சகோதரி ஒரு 10-15 வயது இருக்கும் அந்த அக்கா முன்னே சொல்லுகிறார். இறுதியாக இந்த 5-6 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறு குழந்தையும் முழந்தாள் படியிட்டு போகிறது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இந்த குழந்தை முழந்தாள் படியிட்டு அன்னையுடைய பாதத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைக்கு என்ன தேவை இருக்கிறது? கண்டிப்பாக இந்த குழந்தையை முழந்தாள் படியிட்டு இறுதியாக அந்த இடத்திற்கு வருகின்ற போது நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே காத்து கொண்டிருந்தேன். ஒரு 10-15-20 நிமிடங்கள் கழித்துதான் அவர்கள் அந்த எல்லையை வந்தடைந்தார்கள். அந்த சிறுமி இடத்திலே சென்று, பாப்பா இங்க வாமா, நான் ஃபாதர் தான், நீ ஏன் உன்னுடைய அப்பா அம்மா வயதானவர்கள் ஏதாவது தேவைக்காக அவர்கள் முழந்தாள் படியிட்டு வந்தார்கள், உனக்கு என்ன தேவை, நீ ஏன் முழந்தாள் படியிட்டு ஜெபித்து கொண்டு வந்தா என்று கேட்டபோது அந்த சிறுமி சொன்ன வார்த்தைகள் தான் நாம் இதோ இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஃபாதர், எப்ப பார்த்தாலும் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் வீட்டிலே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரு நேரமும் நிம்மதி இல்லை, இவர்களால் எங்களுக்கு நிம்மதியாக வாழ முடியவில்லை. எனவே என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இனி வருகின்ற நாட்களிலே சண்டை போடாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய அம்மா அப்பாவிற்காக நான் முழந்தாள் படியிட்டு ஜெபித்து கொண்டு வந்தேன் என்று முதலாவது கருத்தை சொன்னது. இரண்டாவதாக, என்னுடைய சகோதரி என்னை எப்போது பார்த்தாலும் அடிப்பாள், என்னுடைய சகோதரி நன்றாக படிக்க மாட்டாள், எனவே என்னுடைய சகோதரி நன்றாக படித்து தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சகோதரிக்காக நான் ஜெபித்தேன். இது எல்லாம் சாதாரண கருத்து தான். இறுதியாக அந்த குழந்தை சொன்ன கருத்து என்னவென்றால், ஃபாதர், எங்கள் வீட்டின் பக்கமாக அடிக்கடி ஆம்புலன்ஸ் சென்று கொண்டே இருக்கும். ஆம்புலன்ஸிலே இதோ செல்லுகின்ற நபர்கள், அன்னையே இதோ உம்முடைய பாதத்திலே வந்து நான் இப்போது ஜெபிக்கிறேன், ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லுகின்ற எந்த ஒரு நபரும் இறப்பு ஏற்படாமல் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நான் அன்னையிடத்திலே ஜெபித்தேன் என்று அந்த குட்டி குழந்தை 6 வயது குழந்தை சொன்னபோது உண்மையில் இப்படியும் சிறு குழந்தைகளுடைய எண்ணங்கள் இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன். இதோ தன்னுடைய தாய் தந்தைக்காக ஜெபிக்கிறது சாதாரண காரியம்தான், தன்னுடைய சகோதரிக்காக ஜெபிப்பது சாதாரண காரியம்தான். இதோ ஆம்புலன்ஸில் செல்லக்கூடிய எந்த ஒரு நோயாளியும் இதோ ஒருவேளை விபத்து ஏற்பட்டு செல்லுகின்ற நோயாளியாக கூட இருந்தால் அவர்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று ஒரு சிறு குழந்தை 6 வயது குழந்தையால் முழந்தாள் படியிட்டு அன்னையிடத்திலே வந்து ஜெபிக்க முடிகிறது என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் அன்புக்குரிய சகோதரமே. இதோ நாமும் இதே போல மற்றவர்களுக்காக ஜெபிக்க உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் இன்றைய நாள் சிந்தனையும் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் யோபுவை பற்றி இறுதி முடிவுரை பகுதியை வாசிக்க கேட்டோம். யோபுவின் வாழ்க்கையிலே என்ன நடந்தது? இதோ செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் இதோ வாழ்விலே மகிழ்ந்து கொண்டிருந்த யோபுவுடைய வாழ்விலே இதோ குழந்தைகள் இறந்து போகிறார்கள், ஆடு மாடுகள் இறந்து போகிறது, வீட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் இறந்து போகிறது. அப்போது கூட யோபு ஆண்டவரை பழிக்கவில்லை. கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக் கொண்டார். அந்த வேளையிலே தன்னுடைய மனைவி சொல்லுகிறாள், இதோ உன்னுடைய உடம்பெல்லாம் புண்ணாக சீழ்வடைந்து கொண்டிருக்கிறது, நீ எல்லாம் கடவுளை பழித்துக் கொண்டு சாக வேண்டியதுதானே என்று சொல்லுகின்ற வேளையிலே யோபு சொல்லுவார், இல்லை, என்னுடைய கடவுள் எனக்கு தந்தார், நான் அதை பொறுத்துக் கொள்வேன் என்று சொல்லி யோபு தன்னுடைய மனைவி இடத்திலும் கூறுகிறார். இவ்வாறு கடந்து செல்லுகின்ற போது 3 நண்பர்கள் அந்த யோபு புத்தகத்திலே வருகிறார்கள். அந்த நண்பர்கள் எல்லோருமே யோபுவிடத்திலே சொல்லுகிறார்கள், நீ செய்த பிறவி பாவத்தின் காரணமாக உனக்கு இவ்வாறு துன்பங்கள் வருகிறது, ஆண்டவர் நீ செய்த பாவத்தின் விளைவாக உனக்கு துன்பம் தந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற வேளையில் கூட யோபு கடவுளை பழிக்கவில்லை. இறுதியாக யோபு ஆண்டவருடைய பரிந்துரையின் பேரிலே 2 மடங்காக எல்லா செல்வங்களையும்
பெற்றுக் கொண்டார் என்று யோபு புத்தகத்தின் இறுதி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்திலே மோசேவை அழைத்து ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய மக்கள் படுகின்ற துன்பங்களை கண்களால் கண்டேன், அவர் எழுப்புகின்ற அபய குரல்களை காதுகளால் கேட்டேன். 40 ஆண்டுகளாக அவர்கள் துன்பப்படுகிறார்கள். பார்வோரின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வா என்று மோசேவை ஆண்டவர் அழைக்கிறார். இதோ என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய மகன் என்னுடைய மகள் துன்பப்படுகிறாள், அவருக்கு வேதனைப்படுகிறாள். அவருடைய வேதனையை தணிக்க நமக்கு ஆண்டவர் பல இடங்களிலே பல நேரங்களிலே பல மனிதர்கள் மூலமாக உதவி செய்திருக்கிறார். இதோ மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதோ ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் படகிலே பயணப்படுகிறார்கள். படகிலே பயணப்படுகின்ற போது படகு வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே காற்றும் புயலும் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு இதோ அங்கே முன்பாக தலையணை வைத்து படித்துக் கொண்டிருப்பது போல படுத்துக் கொண்டிருக்கிறார். சீடர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் இவரும் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? எங்களை காப்பாற்ற மாட்டீரா என்று அவர்கள் அழுகுரல் எழுப்புகின்ற போது ஆண்டவர் இயேசு சொன்னார், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அஞ்சாதிருங்கள், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். பல நேரங்களிலே துன்பங்கள் வருகின்ற போது, துயரங்கள் வருகின்ற போது, வேதனை வருகின்ற போது நம்பிக்கை இழந்து விடுகிறோம். இன்றைய நாள் நற்செய்தியை பாருங்களேன். அன்னை மரியா இதோ கானா ஊரிலே திருமணத்திற்கு செல்லுகிறாள். கானாவூரிலே திருமணம் என்று சொல்லுகின்ற போது அது சர்வசாதாரணமாக ஒரு நாள் 2 நாள் நடக்கின்ற திருமணம் கிடையாது. மாறாக 1 வாரத்திற்கு மேலாக எல்லா உறவுகளும் இணைந்து வந்து இந்த நாளை கொண்டாடுவார்கள். அங்கே கானாவூர் திருமணம் என்றால் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாம் இதோ ஒயின் கொடுக்க வேண்டும் அல்லது ரசம் கொடுக்க வேண்டும். அந்த ரசம் தீர்ந்து போகின்ற வேளையில் தான் அன்னை மரியாள் அவருடைய வேதனையை அறிந்து தேவையை புரிந்து அன்பு மகனிடத்திலே சொல்லி புதுமை நடைபெறுகின்ற நிகழ்வை நாம் காண முடிகிறது. இவ்வாறாக துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வருகின்ற போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றுதான் இதோ இன்றைய நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, இதோ நேற்றைய நாள், முந்தைய நாள் என்னுடைய வாழ்விலே பட்ட வேதனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். என்னுடைய தாயின் இறப்பை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த ஒரு இழப்பு மட்டுமல்ல என்னுடைய வாழ்விலே நடந்தது, பல இழப்புகளை நான் சந்தித்திருக்கிறேன். இதோ நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்வில் மட்டும் துன்பம் வருகிறது, என்னுடைய வாழ்வில் மட்டும் வேதனை வருகிறது, எனக்கு மட்டும் தான் கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை தருகிறாரு, என்னுடைய குடும்பத்திலே இதோ பல நேரங்களில் இழப்புக்கள், வேதனைகள், வேலை இழந்து கஷ்டத்தோடு இதோ கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, மற்றவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று நாம் நினைக்கலாம். எல்லோருக்கும் துன்பம் உண்டு, எல்லோருக்கும் வேதனை உண்டு, எல்லோருக்கும் கஷ்டம் உண்டு. என்னுடைய தாய் இறந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் 2014, தாய் இறந்த 2ஆம் மாதத்திலே என்னுடைய 9வது சகோதரர், என்னுடைய அண்ணன் குறுப்பட்டம் வாங்கிய பிறகு நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று காத்திருந்த என்னுடைய அடுத்த சகோதரர், 9வது சகோதரர் ஒரு பேங்கிலே வேலை பார்த்து கொண்டிருந்தார். 4வது மாடியில் இருந்து கீழே இறங்கி வருகின்ற போது கால் தவறி விழுந்து 4வது மாடியில் இருந்து தரையிலே அவர் விழுந்து விட்டார். விழுந்து இடுப்பு பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதி எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் 10 ஆண்டுகளாக படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இடுப்புக்கு கீழே எந்த ஒரு செயல் நடக்கிறது என்று தெரியாது. அது முடிந்துதான் நான் குறுப்பட்டம் பெற்றேன். குறுப்பட்டம் முடிந்து 5 ஆண்டுகள் கழித்து திருமணம் முடிந்த என்னுடைய தங்கையின் வாழ்விலே ஒரு சோகம் ஏற்பட்டது. 10வது தங்கை, திருமணம் முடிந்து 2 குழந்தைகள். அந்த குழந்தை வரம் எப்படி கிடைத்தது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் பெங்களூரிலே 4ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன்.
அப்போது அடிக்கடி என்னுடைய தங்கிடத்திலே அலைபேசியிலே தொடர்பு கொண்டு திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் 3 ஆண்டுகள் என்னுடைய சகோதரி கஷ்டப்பட்டாள். அண்ணா, எனக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று அடிக்கடி சொல்லுவார். இங்கே வீட்டிலே எல்லோரும் ஏன் உனக்கு குழந்தை இல்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லுவாள். நான் இரவு சரியாக 12 மணிக்கெல்லாம் பல நேரங்களிலே எழுந்து கீழே அந்த கல் உப்பை ஆலயத்தில் விரித்து போட்டு அதிலே முழந்தாள் படியிட்டு 2 கரங்களையும் விரித்து, ஆண்டவரே, இதோ என்னுடைய தங்கை 10 சகோதரிகளோடு பிறந்தவள், அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும் என்று வேதனையோடு ஜெபித்து என்னுடைய தங்கைக்கு 2 குழந்தைகள் கிடைத்தது. குழந்தை பிறந்து இதோ என்னுடைய அம்மா இறந்து 5 ஆண்டுகள் கழித்து என்னுடைய தங்கைக்கு திடீரென்று உடம்பு சோர்வு ஏற்பட்டது. மருத்துவமனையிலே கொண்டு செல்கிறார்கள். கொண்டு செல்கின்ற வேளையிலே என்னுடைய தங்கை இறந்து போனாள். 2 குழந்தைகள், 4 வயது 7 வயது குழந்தைகளை தன்னந்தனியாக விட்டு தங்கை இறந்து போனாள். அப்போதெல்லாம் நான் நினைத்தது, நான் ஏற்கனவே சொன்ன அந்த இறை வார்த்தை தான். யோபு எவ்வாறு வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டாரோ அதே போல கடவுள் துன்பத்தையும் வேதனையும் யார் ஒருவரை அதிகமாக அன்பு செய்கிறாரோ அவருக்கு கொடுப்பார். எனவே கடவுள் தருகின்ற இந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், இழப்பாக இருந்தாலும், இறப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நமக்கு அபரிவிதமான நன்மைகளை செய்வார் என்று நான் அவருடைய நம்பிக்கை கொண்டு கடந்து போனேன். இன்றளவும் இதோ துன்பம் துயரம் எது வந்த போதும் கூட பல நபர்கள் உதவி இருக்கிறார்கள். இதோ நம்முடைய வாழ்விலும் அன்னை மரியாள் எப்படி உதவினாலோ அதே போல கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது போல உங்களுடைய வாழ்விலும் பல நபர்கள் உதவி இருப்பார்கள். திருமணம் என்று வந்த வேளையிலே நம்முடைய கரங்களிலே காசு இல்லாமல் இருந்திருக்கும், நகை இல்லாமல் இருந்திருக்கும், வீடு கட்டுவதற்கு வழி இல்லாமல் இருந்திருக்கும். அந்த வேளைகளில் எல்லாம் நமக்கு முகம் தெரியாத நபர்கள், நமக்கு தெரியாத உறவுகள் வந்து இதோ இதை வைத்துக் கொள்ளுங்கள், திருமண செலவுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன தருணங்களை நாம் மறக்க முடியாது. இதோ நம்முடைய வீட்டிலே நோய்வாய்ப்பட்டு ஒருவர் வேதனையோடு இருந்த வேளையிலே இதோ மருத்துவமனைக்கு செலவுக்காக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று உதவி செய்த நபர்கள் ஏராளம் உண்டு. படிப்பு செலவிற்காக இதோ நம்முடைய வாழ்விலே ஒன்றுமே இல்லாத ஒரு சூழலிலே படிப்பிற்காக பல நபர்கள் உதவி செய்திருப்பார்கள். அதே போல நம்முடைய பங்கிலே நமக்கு தெரிந்த உறவுகள் பல அருள் பணியாளர்கள் கூட நம்முடைய வாழ்விலே உதவி இருப்பார்கள். ஏழ்மை நிலையிலே இருந்த போதெல்லாம் கடவுள் பல நபர்கள் வழியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதோ துன்பத்தில் துயரத்தில் வேதனையில் இருக்கின்ற போது ஆண்டவர் ஒருபோதுமே நம்மை கைவிட மாட்டார். இதோ இன்றைய நாளிலே எதிர்நோக்குவோம், பரிந்து பேசுகின்ற மக்களாக இந்த சிந்தனையிலே தியானித்துக் கொண்டிருக்கின்ற போது யாருக்கெல்லாம் எதிர்நோக்கு தேவை என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற அந்த ஆணைமடலிலே சொல்லுகிறார். இன்று எதிர்நோக்கு தேவைப்படுகின்றவர்கள் கைதிகள், நோயாளிகள், உடல் ஊனமுற்றோர், இதோ ஏழைகள், வறியவர்கள், முதியவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், நல்வாழ்வு பணியாளர்கள் என்று எல்லோருக்கும் ஆண்டவருடைய எதிர்நோக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார். இவர்கள் வாழ்விலே துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. கைதிகளை நினைத்து பாருங்கள். இன்று குற்றம் செய்தவர்கள் மட்டுமா சிறைச்சாலையில் இருக்கிறார்கள்? இல்லை. செய்யாத தவறுக்காக இந்த எத்தனையோ பேர் சிறைச்சாலையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எதிர்நோக்கு உண்டு என்று இதோ தன்னுடைய ஆணைமடலிலே சொல்லுகிறார். அதே போல இன்று முதிய பருவத்திலே இருக்கக்கூடிய வயதானவர்களை பாருங்கள். வயதான பெற்றோர்களை பற்றி நான் கழிந்த மறையுரையிலே சொன்னது போல இதோ சென்னையிலே நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி மறையுரை முடித்து விடுகிறேன். சென்னையிலே ஒரு முதியோர் இல்லம் இருக்கிறது. அந்த முதியோர் இல்லத்திலே எல்லாம் பாட்டிகள் இருக்கிறார்கள். அந்த பாட்டிகளை இதோ பேட்டி காணுவதற்காக ஒருவர் முதியோர் இல்லத்திலே செல்கிறார். முதியோர் இல்லத்திலே சென்று அவர்களை பேட்டி காணுகிறார். அங்கே இதோ ஆசிரிய பணி ஆற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நடனத்திலே பயிற்சி பெற்று நடன ஆசிரியர்களாக இருந்த ஓய்வு பெற்ற நடன ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்.
பின்னணி பாடல்களாக பாட்டு பாடி ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பல விதமான விதத்திலே நல்ல ஒரு மனிதர்களாக, பணக்கார மனிதர்களாக வாழ்ந்த பல பாட்டிகள் அந்த முதியோர் இல்லத்திலே இருக்கிறார்கள். அந்த முதியோர் இல்லத்திலே அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு பாட்டி ஒரு பாடலை பாடுகிறார். ஆராரிராரோ நான் இங்கு வாழ, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. இது ஒரு சினிமா பாடல் தான். ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னுடைய மடி சாய்ந்து என்ற பாடலை பாடிவிட்டு அந்த வயதான பாட்டி அழுது விடுவாள். இவ்வாறு பேட்டியானது முடிகின்ற வேளையிலே எல்லா பாட்டிகளையும் வைத்து கேட்கிறார்கள், அம்மா நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இங்கே இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்விலே இறுதி ஆசை என்னவென்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று எல்லா பாட்டிகளிடத்திலும் கேட்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை யாராவது சொல்வீங்களா? எல்லா பாட்டிகளும் உங்களுடைய இறுதி ஆசை என்னவென்று கேட்டபோது எல்லோரும் இணைந்து சொன்ன ஒரே வார்த்தை. இங்கே வயதான பாட்டிகள், தாத்தாக்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை எதுவாக இருக்கும்? பிள்ளைங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என்று சொல்லுவார்களா? யாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என்று சொன்னார்கள்? எங்களுடைய பேர குழந்தைகளை தொட்டு கொஞ்சி விளையாட வேண்டும் என்ற ஆசை என்று எல்லா பாட்டியும் சொன்னார்கள். ஆம் அன்பு பிள்ளைகளே, இன்று நம்முடைய தாத்தா பாட்டிகள் நம்மை கொஞ்சி விளையாட ஆசைப்படுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? டேய் தாத்தா பக்கத்துல போகாத, பாட்டி பக்கத்துல போகாத என்று பல நேரங்களில் நம்முடைய பிஞ்சு குழந்தைகள் நெஞ்சிலே நஞ்சை விதைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவர்கள் பாசத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பேர குழந்தையை நான் தொட்டு தூக்க மாட்டேனா என்று ஆசையோடு எல்லா தாத்தாவும் பாட்டியும் இருக்கிறார்கள். எனவே அன்பு பெற்றோர்களே, இதோ நாம் ஒவ்வொருவரும் தேவையில் இருக்கின்ற மக்களின் ஒவ்வொரு தேவைகளை இனம் கண்டுகொண்டு அதற்காக உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். இறுதியாக நான் சொன்ன 4 வார்த்தைகளுக்கு திரும்பி வருகிறேன். தந்தையின் சொல்படி நடக்காதே, தாய்க்கு செலவுக்கு பணம் கொடுக்காதே, உட்கார்ந்து உண்ணாதே, படுத்து தூங்காதே. திருப்பலி முடிந்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசு நமக்கு அளப்பரிய நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய தாழ்விலும் உயர்விலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் நமக்கு தேவையான அருளை ஆசீரை தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். மன்றாட்டுக்களுக்கு உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் நெறியாளர்கள் விழிப்புடன் செயற்படவும், எதிர்ப்படும் சவால்களை முறியடிக்கவும், நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் இறையாட்சியின் பாதையில் உறுதியுடன் நடத்தி செல்ல வேண்டிய அருள் வரங்களை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமான ஆண்டவரே, எமது இளம் பிள்ளைகள் உலக மாயைக்குள் சிக்கிக் கொள்ளாத படிக்கும் அவர்கள் மறைக்கல்வி போதனைக்குள் உட்பட்டு மனமாற்றம் பெற்று இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமான
பரவி வரும் காய்ச்சல் தொற்றுக்கள் நீங்கவும் குழந்தைகள் வயோதிபத்திடம் பெறவும் நலமளித்து காத்தரல வேண்டும் என்று எமது வட்டாரத்தில் வசிக்கும் பெருசமய மக்களும் உமது அருள் ஆசீர்வாதங்களை சுவைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமான தகப்பனே, இத்திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் குருவானவரையும் உடன் பலி ஒப்பு கொடுக்கும் குருவானவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் இவர்கள் பணி சிறக்கவும் நற்செய்தி அறிவிப்புகள் மேன்மை பெறவும் இவரது இந்திய பயணம் பாதுகாப்பானதாக அமைய வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒவ்வொருவரின் தனி தேவைக்காக கரங்களை குவித்து கண்களை மூடி இந்த வேளையிலே அன்னை தொடர்ந்து நமக்கு தேவையான அருளை ஆசிரியத்துடைய மகனிடமிருந்து பரிந்து பேசுவார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொருவரும் நோயினால் நொடியினால் துன்பத்தினால் வேதனையினால் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஏதோ ஒப்பு கொடுத்து இணைந்தே மன்றாடுவோம். எங்கே 2-3 பேரின் பேரால் கூடியிருப்பார்கள் அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வாதங்களை தருவார் என்ற நம்பிக்கையோடு கரங்களை குவித்து கண்களை மூடி மன்றாடுவோம். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா. எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தாயின் பிள்ளைகளாக இந்த லூர்து அன்னையின் ஆலயத்திலே ஒன்றாக கூட்டி சேர்த்தமைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வின் தாழ்விலும் உயர்விலும், இதோ சோகத்திலும் துன்பத்திலும் இழப்பிலும் வேதனையிலும் எங்களோடு உடனிருந்து எங்களை இந்நாள் வரை பாதுகாத்த ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலும் எங்களோடு உடனிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கானாவூர் திருமணத்திலே இதோ திராட்சரசம் தீர்ந்து போகின்ற வேளையிலே அந்த குடும்பத்தின் தேவையை அறிந்த அன்னை மரியாய், எங்கள் பாச பாதுகாவலி, இதோ தன் அன்பு மகனிடத்திலே பரிந்து பேசி எல்லா நலன்களையும் பெற்று அந்த குடும்பத்தின் இதோ வேதனையை நீக்கி
நீக்கியது போல எங்கள் குடும்பங்களிலே வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, கவலைகள் உண்டு, சொல்ல முடியாத ஏதோ வேதனைகளோடு வருத்தங்களோடு கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நேற்றைய முந்தைய நாள் ஒரு குடும்பத்தினர் வந்து ஏதோ எங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள், எங்கள் குடும்பத்திலே பலவிதமான சிக்கல்கள் இருக்கிறது, கடன் பாரங்கள் இருக்கிறது, உடைய மகனுக்கு திருமணத்திற்காக ஏதோ நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அது நிறைவேறாமல் இருக்கிறது. இதே போல எத்தனையோ குடும்பங்களிலே பலவிதமான வேதனைகளோடு வந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே ஒரு சகோதரர் வந்து இதயத்திலே அடைப்பு இருக்கிறது, அதை சோதித்து பார்த்த மருத்துவர்கள் ஒருவேளை கேன்சராக இருக்கலாம் என்று கூட சொல்லுகிறார்கள் என்று சர்வசாதாரணமாக சொல்லி ஜெபிக்க சொன்னார். இதோ அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் லூர்து அன்னையிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், லூர்து அன்னை எனக்கு தேவையான அருளை ஆசிரியரை இதோ அந்த மகனத்திலிருந்து பெற்று தருவார் என்ற விசுவாசத்தோடு அவர் ஜெபித்தார். அதே போல ஒவ்வொரு நாள் திருப்பலி முடிந்து எத்தனையோ குடும்பங்கள் வந்து எங்களுக்காக ஜெபியுங்கள், குடும்பத்திற்காக ஜெபியுங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய்நொடிகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒற்றுமையாக ஒன்றாக நன்றாக இணைந்து நாங்கள் அனைவரும் பயணிக்க இந்த எதிர்நோக்கும் திருப்பயணிகள் என்ற யூபிலி ஆண்டு எங்களுக்கு நல்லவற்றை கற்றுத் தருவதாக. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவது போல அன்பு ஆண்டவரே, தேவையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்காக, நோயுற்றோருக்காக, புலம்பெயர்ந்தவருக்காக, ஏழைகளுக்காக, வறியவர்களுக்காக, மருத்துவ பணியாற்றுகின்ற இதோ துப்புரவு பணியாற்றுகின்ற நல்வாழ்வு பணியாற்றுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பங்கு சமூகத்திலிருந்து இதோ அரசு பணிகளில் இருக்கின்றவர்கள் மற்றும் பலவிதமான தொழில் புரிகின்றவர்கள், தன்னுடைய பணி வாழ்விலே பலவிதமான தொழிலை இதோ முன்னெடுத்து செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது, திராட்சை செடி கொடியோடு இணைந்திருந்தால் தான் மிகுந்த பலன் தரும் என்று சொன்னவரே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இறைவனை மன்றாடுங்கள், துன்புறுத்துவோருக்காக இறைவனத்தில் ஜெபியுங்கள் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். பல நேரங்களிலே இதோ நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம், அந்த அண்டை வீடு என்றால் சண்டை வீடு, பக்கத்து வீடு என்றால் பகை வீடு என்று இதோ உறவை நாங்கள் இதோ உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். அண்டை வீட்டாரோடு சண்டை போட்டுக் கொண்டு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மதிக்காமல் காசு இருக்கிறது என்று ஆணவத்தோடு இருந்த நேரங்களுக்காக எங்களை மன்னியும். தாழ்ச்சி என்ற ஒற்றை குணத்தை கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இதோ இறைவனிடமிருந்து இறைவான சமாதான பெறுவார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்படுவார் என்று. எனவே நம்முடைய வாழ்விலே எது வந்தாலும் ஆண்டவரை விட்டு பிரியாது, ஆண்டவரை விட்டு விலகாது, அவருடைய பாதங்களை சிக்கன பிடித்துக் கொண்டு ஆண்டவரே நீரே எங்களுக்கு தஞ்சம், நீர் இல்லாமல் வாழ்விலே நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று விசுவாசத்தோடு இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு தகப்பனே, இதோ நம்முடைய பங்கை வழி நடத்துகின்ற பங்கு தந்தையர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல உடல் உள்ள பலத்தை தந்து இன்னுமாக சிறப்பான பணிகளை ஆற்றக்கூடிய நல்ல சக்தியை, நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவர் நோயற்றவருக்கு என்று நோயுற்றவருக்கே தேவை என்று சொன்ன அன்பு தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் நோயினால் நொடியினால் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களையும் ஒவ்வொரு சொந்தங்களையும் இதோ நீர் கையேற்றுக் கொண்டு அவர்களுக்கு நிறைவான சமாதானத்தை ஆசீரை தந்து வழி நடத்துவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இந்த
அன்பு சகோதரமே, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நினைத்து நலனுக்காகவும் மது கைதிருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஒளியால் ஒளிர்வைக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் தூய லூர்து மரியாவின் எடுத்துக்காட்டா உம்முடையவற்றை என்று மாவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய லூர்து மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவினிழலிட்டதா லூர்து அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: வானமும் மையமும் யாவிலும்
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவன. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், அப்போஸ்தலிக்க பரிபாலகர்
பிள்ளைநாயகம் என்றன் ரஞ்சித், எல்லா திருநிலைநாயக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்திருளும். ஆண்டவரே, இன்று நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புனித ஃபத்திமா மாதா வட்டார இறை குடும்பங்களை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். பிள்ளைகளுக்கு கல்வியில் வளர்ச்சியையும், தொழிலற்றிருப்போருக்கு தொழில்துறையும், குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஏனைய வட்டாரங்களுக்கும் அதே ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. வேறு பங்கிழிந்து வந்திருக்கின்றோருக்கும் அதே ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையத்திலுமிருந்து எங்களை விடுவியும். குற்றங்கள் குறைகள் பாவத்திலிருந்து மன்னிப்பு தாரும். இழந்த சமாதானத்தை எங்கள் யாவருக்கும் பெற்றுத்தாரும். லூர்து அன்னையுடைய பரிந்து பேசுவதால் நாங்கள் மகிழ்வோடு வாழ எங்களுக்கு துணை புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகனேசு வழங்கும் சமாதானத்தை ஒருவர் மற்றவரை பார்த்து பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். பரலோக வல்லமையை இந்நேரம் பொழியுமையா. பரலோக வல்லமையை
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் தூய வாழ்வினை பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உன்னை காத்து நித்தியம் வாழ்ப்பதாக. ஆமென். கடந்து சென்றாலும் தீ
ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் விழாவினை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் எங்கள் அண்டை அயலாரோடு என்று மகிழ்ச்சியோடு வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவுகின்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாயிருக்கத்தக்கதாக பரிசுத்த எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஓ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய லூர்து அன்னையருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் தாயாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகைகளை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேருவரன்களை என்றென்றும் அனுபவிக்கும் பக்தர்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.